வந்து இன்ஹெரிட்டன்ஸில் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் இங்கே இல்லை. இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணலாம். நான் வந்து கிராண்ட் சன்னுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா நமக்கு வந்து இது கால் ஆகுதுன்ட்டு கிராண்ட் ஃபாதரோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு கால் ஆகுது. இதே நீங்கள் உங்களுக்கு இங்கே தனியாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் கால் ஆகும். இப்போ நான் அதை திரும்பி ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து கிராண்ட் சன் தான் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறப்ப இதை கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து கால் ஆகும். கால் ஆகிறப்ப நான் கிராண்ட் சன்னில் எதுவுமே கொடுக்கல, அதனால் எனக்கு வந்து கிராண்ட் ஃபாதரில் போச்சு. நான் கிராண்ட் சன்னில் கொடுத்தேன்னா எனக்கு இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அங்கே வராது. இதே இன்கேஸ் இதில் உங்களுக்கு இல்லை, ஆனால் இதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரன் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு ஃபாதர் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இங்கே வந்து பண்ணுறப்ப நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக கால் ஆகும். கிராண்ட் சன்னில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஆனால் நம்ம இதை எழுதலை. ஸோ எழுதாததுனால ஏதாவது வேறு ரெண்டு இது எழுதியிருக்கான்னு பார்க்கும். அதாவது ஒன்றுலேருந்து அது ஒன்றை ரன் பண்ணும். இப்போ ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ எதை ரன் பண்ணியிருக்குன்னா நமக்கு ஃபாதராக ரன் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே தான் MRO அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு ஃபாதரை பின்னாடி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு இந்த டைம் கிராண்ட் ஃபாதர் ரன் ஆகும். அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு போயிடும். அதுதான் MRO.